சினி ரிப்போர்ட்டர் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா பார்த்த வில்லன் நடிகர்களில் ரொம்ப முக்கியமான நடிகர் யார் அப்படின்னு தெரியுமா? ரகுவரன். ஆகா, என்னடா இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இவருக்கு ஒரு காலத்தில் இருந்த ஃபேன் பேக்கப்பும் இவர் மேலே இருந்த கிரேஸும் ரொம்ப 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 ஜாஸ்தி. அதாவது ரகுவரன் அப்படிங்கிற நடிகர் புரியாத புதிர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ்நாடு அளவில் ரொம்ப பிரபலமானார். அந்த படத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரை எடுத்து நடிச்சிருப்பார். கே.எஸ். ரவிக்குமார் இயக்குனருடைய முதல் படம் அது. அந்த படத்தில் ரகுமான் ரேகாலாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் அவர் பேசுகிற ஐ நோ அப்படிங்கிற அந்த டைலாக் இன்றைக்கும் மேடையில் நகைச்சுவை பண்ணுற மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுகளால் ரகுவரன் குரல் அப்படினால கண்டிப்பாக அந்த வசனம் இடம் பெறாமல் இருக்காது. அப்படிப்பட்ட பிரபலமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் ரகுவரன். அதோடு மட்டும் இல்லாமல் இவருக்கும் நடிகர் சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது. அதாவது நடிகர் ரஜினிகாந்தினுடைய பெரும்பாலான படங்களில் கண்டிப்பாக ரகுவரன் இருப்பார். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா சிவா அப்படிங்கிற படத்தில் ரஜினியோட ஃப்ரெண்டு ஜான் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் ராஜா சின்ன ரோஜா அந்த படத்தில் ரஜினி கூட அந்த ஒரு வில்லனாகவும் அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் வில்லன் ஹீரோ அப்படிங்கிறதுல உச்சபட்சத்து தொட்ட படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஷா. அந்த படத்தில் ரஜினிக்கு பாஷா எப்படி அவர் அன்வர் பாஷாவாக மாறுவாரோ, அவர் அந்த அன்வர் பாஷா எதுக்குற அந்த வில்லன் பேர் மார்க் ஆண்டனி. அதை கூட சமீபத்தில் இப்போ ஒரு திரைப்படத்துக்கு பேராக கூட வச்சாங்க. அந்த மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு டான் சப்ஜெக்டில் ரகுவரன் நடிப்பில் பின்னுன்னு பின்னிருப்பார். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருணாச்சலம் அப்படிங்கிற திரைப்படத்துலேயும் வர்ற வில்லன்களில் அவரும் ஒருத்தராக நடிச்சிருப்பார். அவருக்கு ரஜினிக்கு ரொம்ப ரொம்ப டஃப் கொடுத்து ரொம்ப அமைதியாக, அதாவது வில்லத்தனம் அப்படின்னா அதுக்கு இதுதான் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி ஒரு உதாரண நடிகராக வாழ்ந்தவர் நடிகர் ரகுவரன். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் நடித்த முதல்வன் அப்படிங்கிற திரைப்படம் அவருக்கு ஐயோ கண்ணா பின்னான்னு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. அந்த படத்தில் அவர் பேசுகிற ஒரு நாள் நீ முதல்வனாக இருந்து பார், எத்தனை ப்ராப்ளம், எத்தனை சண்டை, எத்தனை கேள்வி, அப்படி அவருக்கே உரிய அந்த உரித்தான அந்த குரலில் பேசின அந்த டயலாக்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பாப்புலராகி அந்த படத்தில் அவருக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சது. இந்த ரகுவரன் நடிகர் வில்லனா மட்டும் இல்லாமல் கூட்டுப்புழுக்கள், கைநாட்டு, மைக்கேல் ராஜ் அப்படின்னு சொல்லி சில படங்களில் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரு. சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு இயக்குனர் விசுவோட படத்தில் அவர் ஒரு குணச்சித்திர நடிப்பு அருமையாக பண்ணியிருப்பார். அந்த குடும்பத்தினுடைய மூத்த பையனாக சொல்லி ஒரு பொறுப்பான பையன் எப்படி கடைசியில் அவர் குடும்பத்தை விட்டு விலகினவர் எப்படி குடும்பத்தோடு சேர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தில் அந்த படத்தோட காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்து தமிழக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைஞ்ச நடிகர் ரகுவரனுடைய நினைவு நாள் இன்று. கடந்த 2008ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் இதே தேதியில் இதே மார்ச் 19 அவர் அகால மரணம் அடைந்தார். சினி ரிப்போர்ட்டர்ஸ் சார்பாக அவரது ரசிகர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் நமது அஞ்சலியை செலுத்திக் கொண்டு ரகுவரனை இன்றும் நாம் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, ஒரு மிகச்சிறந்த வில்லன் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.